என்னங்க நம்ம ஸ்வீட்ஸ் எல்லாம் எங்க வாங்க போறோம்? நோ கவலை, ஆல்வேஸ் அவர் ஃபேவரட் கங்கா ஸ்வீட்ஸ் இருக்கே. குவாலிட்டி அண்ட் பிரைஸ்ல அவங்க தான் பெஸ்ட். நான் ஏற்கனவே ஆர்டர் பண்ணிட்டேன், சோ நோ டென்ஷன். கங்கா ஸ்வீட்ஸ் அவைலபிள் across சென்னை and திருவள்ளூர். மே மாதத்திற்கு பிறகு வீடு மனை மற்றும் வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. மொத்தமா நமக்கு பொருளாதாரம் தாங்க முக்கியம். பொருளாதாரம் நல்லா இருக்கான்னா ரொம்ப சிறப்பானதொரு அமைப்புல இருக்கும். தைரியம் கூடக்கூடிய ஆண்டு. பாத்துருவோம்டா, என்னடா ஒரு கையில பாத்துருவோம்னு இறங்கி அடிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த இருக்கும். விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. வேலையினால குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் வருது, வேலைக்கு போறதுனால பிரச்சனைகள் வருதுன்னு இருந்தாலும் வேலையினால் உண்டான லாபங்கள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பா இருக்கும். நான் சுகமா இல்லைன்னு நினைச்சீங்கன்னா நீங்க சுகத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. சுகமாயிடுவீங்க. நோய் தொல்லைகள் இருந்து விடுபடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை. மீனராசி அன்பர்களே, கணவன் மனைவி வேலை சார்ந்து பிரிந்திருந்தவங்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்குது இந்த புத்தாண்டு. ஸ்ரீ குருப்யோ நமஹ. பூஜ்யாய ராகவேந்திராய சத்யதர்ம ரதாகஜா பஜதாம் கல்பவிக்ஷாய நமதாம் காமதேனுவே அசாத்திய சாதக சுவாமின் அசாத்தியம் தபகம்பத ராமதூத கிருபா சிந்தோ மத்காரியம் சாதக பிரபு. மங்களம் பகவான் விஷ்ணு, மங்களம் மதுசூதனஹா, மங்களம் தேவிகி புத்திரோ, மங்களாகத்தனம் ஹரிஹி. எனதர்மை குருநாதர் திருமுக புதுவுடைமூர்த்தி ஐயா அவர்களை வணங்கி நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லோருக்கும் எல்லாம் நிறைவாகட்டும். புத்தாண்டு 2024 ஆண்டு எப்போதும் போல் இந்த தடவை ஞாயிற்றுக்கிழமை மகம் நட்சத்திரம், பஞ்சமி திதி, பிரீத்தி நாம யோகம், கௌலவ கரணத்துல எப்பவும் போல் கன்னியா லக்னத்துல தான் பிறக்குது. இந்த ஆங்கில புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய நியூமராலஜி அது எண்கணிதப்படி பார்த்தோம்னா அது 8ஆம் நம்பரை குறிக்கிறதா இருக்கு. கூட்டு எண் 8. அப்ப சனியினுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். சனியினுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்கு. சனியும் தன்னுடைய மூல திரிகோண வீடான கும்ப ராசியில ஆட்சி பலத்தோட உட்கார்ந்திருக்கார். அப்ப வேலை தொழில் சார்ந்த விஷயங்களினுடைய அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. இந்த பிறக்கக்கூடிய புத்தாண்டினுடைய லக்னம் கன்னியா லக்னம், அதுக்கு 8ல குரு பகவான் இருக்கிறது. உலகியல் ரீதியாக பொருளாதார நிலை இந்த 2024 ஆண்டு மந்தமாகவே தாங்க இருக்கும். தொழில், வேலை வாய்ப்பு, முதலீடுகள், பணப்பரிவர்த்தனை சம்பந்தமான விஷயங்களில் பெரும் மாற்றம் ஏற்படும். முதலே டிஜிட்டலைஸ்ட் ஆயிட்டோம், நம்ம டிஜிட்டல் இந்தியான்னு போயிட்டு இருக்கோம். அது இன்னியுமே முன்னேற்றம் பெறும். தகவல் தொடர்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள் நல்லா இருந்தாலும் இந்த ஹேக்கர்ஸ் அப்படின்னு சொல்றவங்கனால பணம் இழப்புங்கிறது நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பெரும் தொழில் நிறுவனங்கள் கொஞ்சம் வீழ்ச்சியை நோக்கி போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமா இருக்கிறதுனால பெரிய முதலீடுகள் அப்படி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அவரவர்களுடைய சுயஜாதகப்படி ஆராய்ந்து பார்த்து செயல்படணும். அரசியல் சார்ந்த நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னா ஒரு அழுத்தத்தை கொடுக்கும். கோவில்கள் சம்பந்தப்பட்ட ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அரசோட தலையீடுனால நிறைய தொந்தரவுகளை நம்ம பார்க்க போறோம். மக்கள் ஆன்மீக ஈடுபாட்டை கொஞ்சம் அதிகப்படுத்திக் கொள்வது நல்லது. குருமார்கள், ஆன்மீகவாதிகள் சொல்லக்கூடிய நம்ம மடாதிபதிகள் இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன தொந்தரவுகளை கொடுக்கக்கூடிய ஆண்டாதான் இந்த 2024 ஆண்டு இருக்கும். கடல் சார்ந்த விபத்துகள் அதிகமாகும். மனநல பாதிப்பு அப்படின்னு சொல்றோம், மென்டலி ஸ்ட்ரெஸ் ஆறதுங்கிற விஷயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். மக்களினுடைய கையிருப்பு குறையும் வாய்ப்பு அதிகமா இருக்கு. இயற்கை சீற்றங்கள் 2024 ஆண்டும் இருக்கு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை கடல் சார்ந்த பகுதிகளில் இருக்கிறவங்க தயார்படுத்திக்கணும். மே மாதத்திற்கு பிறகு, இந்த மே மாசத்துக்கு பிறகு இருக்கக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா விபத்துகள் அதிகப்படும். ஒரு சிலருக்கு இந்த தற்கொலை எண்ணம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. கவனமா இருக்கணும். சட்டதிட்டங்களில் மாற்றங்களை மத்திய மாநில அரசுகள் கொண்டு வரும். ஆனா மத்திய மாநில அரசுகளினுடைய உறவு சிறப்பாக இருக்காது. அரசியல்வாதிகள் பலரும் பணம் சம்பந்தப்பட்டு சிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. புதுவித வைரஸ் நோய், தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் உருவாகிற வாய்ப்பு நிறைய இருக்கு. நீரினால் பிரச்சனை, தண்ணினால பிரச்சனைகள் அதிகமாக வர மாதிரி இருக்கு. மகளிருக்கு அரசியலில் 33% இந்த தடவை வேலை பண்ணுங்க. மகளிரினுடைய ஆதிக்கம் அரசியல் சார்ந்து 2024 ஆண்டு நம்ம பார்க்க போறோம்.
சேலம், நாமக்கல், திருச்சி, கரூர், கோவை, திண்டுக்கல், சிவகங்கை மாவட்டங்களில் பெண்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை கொடுக்கக்கூடியதாக இந்த புத்தாண்டு இருக்கு. ஸோ இந்த புத்தாண்டுல கிரகங்களுடைய பலம் பலவீனம் அப்படின்னு பார்த்தோம்னா, நல்ல பலத்தில் இருக்கக்கூடியது புதனுடைய விஷயம் நல்ல பலத்திலையும், சூரியன் நல்ல பலத்திலையும் இருக்கக்கூடியதா இருக்கு. அப்ப புதன் அப்படிங்கிறது படிப்பு சார்ந்த விஷயங்கள், கல்வி சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும், ஆதிக்கம் செலுத்தக்கூடியவர்களுடைய அந்த ஆதிக்கத்தினால் சில பாதிப்புகள் நமக்கு ஏற்படும். ஸோ இதுல மேச ராசி, நமக்கு உலகியல் எப்படி இருந்தாலும் நமக்கு நம்ம ராசி பலன் எப்படி இருக்க போகுதுன்னு தான் நமக்கு முக்கியமான விஷயம். மேச ராசி 2024 ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையட்டும் இறைவனை பிரார்த்திக்கிறோம். மேச ராசிக்கு ராசிப்படி இந்த புத்தாண்டு பொருளாதார மேன்மையை கொடுக்கும். புதிய முயற்சிகளை எடுக்கலாமா, புதிய தொழில் வேலை மாற்றம் பற்றிய விஷயங்களுக்கு நம்ம போலாமா அப்படிங்கிற யோசனை இருந்ததுன்னா மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு நிலையே இருக்கு. கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பு, வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மே மாதத்திற்கு பிறகு ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக உங்களுக்கு இருக்கும். திருமண யோகமும் கூட மே மாதத்திற்கு பிறகு உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? குழந்தை பாக்கியம் கூடி வரக்கூடிய காலம். 75% மேசராசியா அன்பர்களுக்கு சிறப்பான ஆண்டு. முயற்சிகள் எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடை உண்டு, லாபங்கள் ஆனாலும் இருக்கு. உங்களுக்கு லாபம் சார்ந்து நல்லாவே இருக்குங்க. மாணவர்கள் கல்வியில் நல்ல நிலையிலேயே இருப்பீங்க. தேர்வு எழுதுறப்ப எல்லாம் ரெடி பண்ணிட்டேங்க, நம்ம வடிவேல் ஜோக் மாதிரி எல்லாம் பண்ணிட்டேன், மண்டையில் இருக்கிற கொண்டைய மறந்துட்டேங்கிற மாதிரி ப்ரிப்பேர் ஆகி போவீங்க. அந்த எழுதுற அந்த ஒரு இடத்துல ஒரு மறதியோ ஒரு டென்ஷனாலேயோ ஒரு விஷயங்கள் இருக்கும். அதனால நீங்க தேர்வு எழுதும் பொழுது கவனமாக மாணவர்கள் செயல்படணும். மூத்தோர்கள் அப்படிங்கிற நம்மளுடைய வயதானவர்களுக்கும் நல்ல நிலையே இருக்கு. தோள்பட்டை சார்ந்து சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். தன்னம்பிக்கை நிறைந்த ஆண்டாகவே இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். மேசராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு இனிய புத்தாண்டு. ரிஷபராசி, முயற்சிகள் நிறைந்த வருடம்ங்க. முயற்சிகள் பயங்கரமா எல்லா விஷயத்துக்கும் ட்ரை பண்ண போறீங்க. முயற்சிகள் நிறைந்த வருடமா இருக்கும். வீடு மனை சம்பந்தப்பட்ட விஷயங்களும் அனுகூலமாக இருக்கக்கூடியதாக தான் இருக்கு. ரொம்ப அனுகூலமா இருக்கு. திருமணம் தடைப்பட்டு தான் நடக்கும். மே குரு மாற்றம், குரு பகவான் மாறின பிறகு வேலையில் பெரிய மாற்றம் இல்லை. பொருளாதாரம் சார்ந்து நன்மையே, மனோநிலையில் ஒரு திருப்தி அற்ற நிலை, என்னடா அது அப்படிங்கிறது தோணும். பூர்வீகம் லாபம், பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயம் லாபமா இருக்கும். குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடியதா இருக்கும். திடீர் லாபங்களை தரும் என்றாலும் 50% தான் அனைத்திலும் நன்மை. அப்ப நான் ஒரு ஷேர் மார்க்கெட் சம்பந்தப்பட்டோ கமாடிட்டி சம்பந்தப்பட்ட ஒரு முதலீடுகளுக்கெல்லாம் போறேன்னா கொஞ்சம் கவனமாக போகணும். வருட ஆரம்பத்துல வாக்கில் கவனம் தேவை. பேசுறதுல ரொம்ப கவனமா இருக்கணும் ரிஷபராசிக்காரங்க. அதே போல வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள், வெளி மாநில வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாக இருக்கு. மன சுருக்கம் தவிர்க்கவும். மனத்தை போட்டு ரொம்ப குழப்பிக்காதீங்க. என்னடாங்கிற அந்த ஒரு உங்களுக்குள்ளேயே ஏற்படக்கூடிய வெறுமையை நீக்கிட்டு மகிழ்ச்சியாக உங்களை வைத்துக் கொள்றதுக்கு முயற்சி பண்ணணும். 65% இந்த புத்தாண்டு ரிஷபராசிக்கு நல்லா இருக்கு. பயணங்களால் மகிழ்ச்சிகள் உண்டு. மாணவர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஆண்டாகவே இருக்கு. மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா புத பகவான் ஒரு நல்ல நிலையில இந்த ஆண்டு இருக்கிறதுனால நீங்க எடுக்கக்கூடிய வீடு மனை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். மிதுன ராசியில பிறந்தவங்களுக்கு இந்த 2ஆம் கல்யாணத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு 2ஆம் கல்யாணத்தினுடைய யோகம், அதே போல திருமண யோகமும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. திருமணம் ஆகாம இருந்து திருமணத்திற்கு பிறகு தொழில் ரீதியான முன்னேற்றங்களை சிறப்பாக கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். பொருளாதார மேன்மையும் நல்லாவே தாங்க இருக்கு. கணவன் மனைவி உறவு நிலை சார்ந்து கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு உங்களுக்கு இருக்குங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமே வேண்டாம். இந்த புத்தாண்டு பார்த்தீங்கன்னா மிதுன ராசிக்கு சிறப்பான ஆண்டாகவே வீடு மனை சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கிறதாக, தாயார் வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் லாபமாகவும், தொழில் வேலை வாய்ப்பு சார்ந்த விஷயங்கள்
ஒரு சிறப்பான ஒரு நிலையை நோக்கி உங்களை முன்னேற்றி கொண்டு போகுங்கிற மாதிரியே இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்கு. குரு பெயர்ச்சி, குரு மே மாதத்துக்கு பயிற்சி ஆன பிறகு உங்களுடைய கூட்டாளிகள் யாராவது இப்போ கூட்டு பிசினஸ் பண்ணிருக்கோம்னா அந்த பிசினஸ் மூலியமாக சிறு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கலாம். அதில் கவனமா இருக்கணும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள்னால் ஒரு விரயமோ அல்லது தந்தை வழியில் ஒரு லாபமோ உங்களுக்கு உருவாகக்கூடிய ஆண்டாக இருக்கும். மிதன ராசிக்காரங்க கடந்த 2 வருடமாக வீடு மனை சார்ந்த முயற்சிகள், வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சிருப்பீங்க. அது சார்ந்த முயற்சிகளில் ஒரு தடை இருந்திருந்தாலும் 2024 மே மாதத்திற்கு பிறகு வீடு மனை மற்றும் வண்டி வாகன யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு சிறப்பா இருக்கு. மாணவர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா படிப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயத்துல மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படுதல் வேண்டும். ஆரோக்கியத்தில் மிதுன ராசிக்காரர்கள் மூச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனமாக இருக்கணும். நுரையீரல் பாதிப்பு, அந்த மாதிரியான விஷயங்கள், சளி பாதிப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுல மாத்திரம் நீங்க கவனமா இருக்கணும். குளிர்ச்சியான விஷயங்களை இந்த ஆண்டுல தவிர்த்தல் நலம். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த புத்தாண்டு மிதுன ராசிக்கு சிறப்பான ஒரு புத்தாண்டு. கடகராசி என்பர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல ஆரம்பம் 10ல குரு, 8ல சனி, அஷ்டம சனி போயிட்டு இருக்கக்கூடிய காலமாக இந்த 2024 ஆண்டு உங்களுக்கு ஆரம்பிக்குது. ஸோ நம்ம எங்க கவனமாக இருக்கணும்னா, நம்மளை பற்றிய பேச்சுக்கள், நான் எப்படி தெரியுமா அப்படின்னு நம்ம பேசிப்போம் பாருங்க, அந்த பேசிக்கிறதுல கவனமா இருக்கணும். உங்களுடைய குடும்பத்தில் 3வது மனிதனுடைய தலையீட்டினால சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம். ஆனா எடுக்கக்கூடிய முயற்சிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்யூனிகேஷன், தகவல் தொடர்பு, போட்டித் தேர்வு, முக்கியமா கடகராசி கடக லக்னத்துல பிறந்த மாணவர்கள் இந்த ஒரு ஆண்டில், கல்வி ஆண்டில் நல்ல ஒரு நிலையை அடையக்கூடியதாக உங்களுக்கு இந்த புத்தாண்டு அமைய போகுது. எடுக்கிற முயற்சி எல்லாமே வெற்றியை தரக்கூடியதான ஒரு புத்தாண்டாக இருக்கும். வேலை தொழில் இடத்துல கொஞ்சம் கவனமா இருங்க. சிறு சிறு பிரச்சனைகள் வந்து போகக்கூடிய சந்தர்ப்பங்கள் நிறைய இருக்கு. தொழில்ல சிறு சிறு பிரச்சனைகள், அதாவது தொழில் மற்றும் வேலைக்காக கடன் அலைச்சல், வேலைக்கான அலைச்சல்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. பொருளாதாரம் சிறப்பான நிலையிலேயே தான் இருக்கு. வீடு மனை போன்றவை கடன் வாங்கி கட்டக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். கணவன் மனைவி உறவு நிலை பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே இருக்கு. மறைமுகமான வருமானங்கள் அப்படிங்கிறது இந்த புத்தாண்டுல கடகராசிக்கு நல்லபடியாகவே இருக்கு. தந்தை வழியினுடைய பாக்கியங்கள், அதே மாதிரி குருமார்களுடைய ஆசீர்வாதங்களால் நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு நல்லதொரு புத்தாண்டாகவே இருக்கு. இந்த புத்தாண்டு உங்களுக்கு 50% சிறப்பானதொரு ஆண்டாக அமையும். எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை பெறக்கூடிய புத்தாண்டாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்கு. சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னத்துல பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா, இந்த புத்தாண்டு லாபம் அப்படிங்கிறத வச்சுக்கணும். 100% இல்லை, 75% சிறப்பான ஆண்டாக தான் இருக்க போகுது. வருமானம் சார்ந்த நிகழ்வுகளில் சிறு தடைகள் ஏற்பட்டாலுமே கூட லாபங்கள் சித்திக்கக்கூடியதாக. வேலை வாய்ப்புல பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு ப்ரமோஷன் கிடைக்கணும், ப்ரமோஷன் கிடைக்காம தடையாயிட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா, அந்த ப்ரமோஷன் கிடைக்கக்கூடியதாக, உங்களுடைய தொழில் சார்ந்த ஒரு லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். நண்பர்கள் மற்றும் கணவன் மனைவி உறவு நிலை சிறப்பானதொரு ஆண்டாகவும், திடீர் யோகத்தையும் ஏதோ ஒரு திடீர் அதிர்ஷ்டத்தையும் கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும் இருக்கும். வேலை தொழில் ரீதியான ஒரு மன அழுத்தத்தை இந்த ஆண்டு உங்களுக்கு கொடுக்கும். சரிங்களா? பூர்வீகம் சார்ந்தது, தந்தை வழியில் இருக்கக்கூடிய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஒரு சிறப்பான அமைப்பிலே தான் உங்களுக்கு இருக்கு. வருமானம் மொத்தமா நமக்கு பொருளாதாரம் தாங்க முக்கியம். பொருளாதாரம் நல்லா இருக்கான்னா ரொம்ப சிறப்பானதொரு அமைப்புல இருக்கும். தைரியம் கூடக்கூடிய ஆண்டு. பாத்துருவோம்டா, என்னடா ஒரு கையில பாத்துருவோம்னு இறங்கி அடிக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த இருக்கும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், உங்களுடைய இளைய சகோதரம் சார்ந்த விஷயங்கள் கொஞ்சம் கவனத்துடன் கையாளுங்கள். புதிய முதலீடுகளை தவிர்க்கவும். தொழில் இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தொழில் ரீதியான புதிய முதலீடுகளை மேற்கொள்ளும் பொழுது தயவு செய்து உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஜோதிடரை அணுகி முதலீடு பண்ணலாமா இல்லையாங்கிறது. ஏன்னா நம்ம ஜாதகம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்குது. பொதுவான பலனா இருந்தாலும் நம்ம ஜாதகப்படி நமக்கு எப்படி இருக்குங்கிறத பார்த்து நம்ம பண்றது சிறப்பை தரும். அப்போ இந்த புத்தாண்டு உங்களுக்கு 75% சிறப்பானதொரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஆண்டாகும், பொருளாதாரம் சார்ந்த நிலையை மேன்மை அடையக்கூடிய ஆண்டாகும் தான் இந்த புத்தாண்டு சிம்ம ராசிக்கு இருக்கு.
சிம்ம ராசிக்கு 75% நல்ல ஒரு இனிய புத்தாண்டாகவே இது அமையும். கன்னி ராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, இந்த புத்தாண்டினுடைய ஆரம்பம் 4 மாதங்கள் குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்காரு. முக்கியமா உங்களுடைய குரு ஆசிரியர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவதுங்கிறது கன்னி ராசி கன்னி லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அவசியம். ஏன்னா மாணவர்கள்லாம் கன்னிராசியில பிறந்த மாணவர்கள் இருப்பீங்க, பரீட்சை எழுத வேண்டிய காலம் இருக்கும். அதனால ஆசிரியர் ஆசான் மகான்களுடைய ஆசீர்வாதம் பெற்று செயல்பட்டீங்கன்னா ஜெயிச்சிடுவீங்க. ஏன்னா உங்களுடைய 2ஆம் இடம்ங்கிற கல்வியை குறிக்கக்கூடிய இடத்துல குரு பார்வை இருக்கிறதுனால கன்னிராசிக்காரங்க கொஞ்சம் மாணவர்கள் சிறிது உங்களுடைய கவனத்தையும் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் அப்படி இருந்தீங்கன்னா இந்த தேர்வுகளில் தேர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்பு பிரகாசமாவே இருக்கு. லாபங்கள் தேடி வரக்கூடிய ஆண்டாகவும், நண்பர்கள் மூலியமாக லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாகவும், கணவன் மனைவி உறவு நிலை ஒரு சிறப்பானதொரு ஆண்டாகவும் இருக்கும். ஆரம்ப காலத்தில் சிறு சிறு சச்சரவுகள் மன குறைகள் இருந்தாலுமே குரு பெயர்ச்சிக்கு பிறகு இந்த புத்தாண்டு கன்னிராசிக்கு பார்த்தீங்கன்னா அற்புதமான ஒரு ஆண்டாக இருக்கும். தொழில் ரீதியான அழுத்தம் இருக்குங்க, ஒரு ப்ரெஷரைஸ்டா தான் இருப்பீங்க. வீடு மனை அமைக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே மே மாதத்திற்கு பிறகு முயற்சி பண்ணீங்கன்னா ஒரு அற்புதமான அமைப்பாக இருக்கும். சிலருக்கு குடும்பம் சார்ந்து கடன்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்குது. வீடு மனை யோகங்கள் மே மாதத்திற்கு பிறகு அமையக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுக்குது. லாபங்களை முதலீடாக மாற்றுவதற்கு நல்லா யோசிச்சு லாபங்கள் அத்தனையும் முதலீடாக மாற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். அது சார்ந்து சரியான திட்டமிடுதல் தேவை அப்படிங்கிறத சொல்லலாம். ஆரோக்கிய ரீதியா பார்த்தோம்னா யூரினல் இன்ஃபெக்ஷன் அல்லது அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து மறையும். ஸோ ஆரோக்கியத்தில் கவனம் தேவைதான் உங்களுக்கு. ரொம்ப குளிர்ச்சியாக ஒரு 2 நாள் வச்ச சாப்பாடு இந்த மாதிரியான விஷயங்களை தவிர்த்துடுங்க. அன்றன்றைக்கு சமைத்த உணவுகளையே சாப்பிடுவது கன்னிராசிக்கு இந்த வருடத்தில் முக்கியமா சனிப்பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் உங்களுடைய உணவு முறைகளில் நீங்கள் கவனமாக தான் இருக்கணும். சனிப்பெயர்ச்சி ஆகிற வரைக்கும் உங்கள் தோள்பட்டை கழுத்து சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காலில் அடிபடக்கூடிய வாய்ப்பு, காலில் பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் கொடுக்கறதுனால அங்க கொஞ்சம் கவனமாக செயல்படுங்கள். இந்த புத்தாண்டு உங்களை பொறுத்த வரைக்கும் 70% சிறப்பான புத்தாண்டாகவே இருக்கு அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. மாணவர்களுக்கு மாத்திரம்தான் கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க, நல்ல கவனத்துடன் கருத்தூன்றி படியுங்கள். ஒரு நல்ல ஒரு நிலைக்கு உங்களை கொண்டு போகும். அதே போல வண்டி வாகனங்கள்ல கன்னிராசிக்காரங்க போறப்ப கொஞ்சம் கவனமா போங்க. முக்கியமா இந்த மார்கழி மாதம் தை மாதம் முடிகிற வரைக்கும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல வண்டி வாகனங்களில் செல்லும் பொழுது கவனமாக செல்லும். சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கு. 2024 முழுவதுமே நீங்க வண்டி வாகனங்களில் செல்லக்கூடிய காலங்களில் கவனம் தேவை. வண்டி வாகனங்களால் விரயங்களை கொடுக்கும், வீட்டு உபயோகப் பொருட்கள் சார்ந்து விரயங்களை இந்த கன்னிராசி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த புத்தாண்டு உங்களுக்கு இனிய புத்தாண்டாக அமையட்டும். அடுத்தது துளாராசி. துளாராசிக்காரங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, துளாராசிக்கு அதிபதியான சுக்கிர பகவான் 50% சிறப்பான ஒரு நிலையிலேயே தான் இருக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. 2ஆம் இடத்துல உங்க ராசி அதிபதி இருக்கிறதுனால வருமானம் சார்ந்த விஷயங்கள் சிறப்பானதொரு அமைப்பாக இருந்தாலும் வரவு செலவு சரியா போயிடுமோ அப்படிங்கிற ஒரு பொருளாதார நிலையில் சிறிது சுணக்கம் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்களில் மிக கவனத்துடன் செயல்பட வேண்டும். தொழில் ரீதியான விஷயங்கள்ல தொழில் முயற்சிகள் ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறதாக உங்களுக்கு அமையும். தொழில் முயற்சிகள் நல்லபடியாகவே இருந்தாலும் கவனத்துடன் இருக்கணும். ஏன்னா குருவும் அஷ்டம குருவா மாற போறாரு மே மாசத்துக்கு அப்புறம். அப்போ பொருளாதாரம் பெரிய முதலீடு சார்ந்த விஷயங்களில் எல்லாம் கண்டிப்பாக துளாராசிக்காரங்க கவனமாக இருக்கணும். வரக்கூடிய லாபங்களை முதலீடா மாத்துங்க. பொருளாதார நிலை ஓரளவு பரவாயில்ல, ஒரு 50% நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லை. எடுக்கக்கூடிய ஒரு பிரச்சனைகள் எத்தனை நாளா நமக்கு ஒரு பிரச்சனை இருந்தது, பூர்வீகம் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், நமக்கு ஒரு வழக்கு வம்பு இது சார்ந்த விஷயங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குமா அப்படின்னா அதெல்லாம் இந்த புத்தாண்டில் எல்லாமே ஒரு பைசலாகி வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நல்லா இருக்கு. கணவன் மனைவி உறவு நிலை சார்ந்து கவனமாக இந்த 2024 ஆண்டு கண்டிப்பாக, முக்கியமா புதுமண தம்பதியினா இருந்தீங்கன்னா
விட்டு கொடுத்தால் கெட்டு போவதில்லைன்னு வாழணும். கொஞ்சம் இந்த ஒரு வருஷத்தை சிறப்பாக கையாண்டீங்கன்னா நல்லபடியா இருக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் சில சமயம் உங்களுக்கு வெற்றி தராமல் போகலாம். அதனால் மனம் சோர்ந்து விடக்கூடாது, ரொம்ப முக்கியம். பொருளாதார ரீதியாகவும் வேலை வாய்ப்பு ரீதியாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள்ல கவனமா இருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் தேர்ச்சி சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லபடியா தான் இருக்கு. ஓரளவு நல்ல உங்களுடைய கவனத்தை சரியாக வைத்துக்கொண்டு, ஏன்னா கவனம் திசை திரும்பக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்குது. கேளிக்கைகளில் நாட்டம் அதிகமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறதுனால அதுல கொஞ்சம் நீங்க கவனமாக செயல்படணும். பொருளாதாரம் மேம்படும். ஏன்னா 8ஆம் இடத்துக்கு மாறக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப விருத்தி, வருமான விருத்தி, வருமானம் கூட விருத்தியாகும். வீடு மனை வாசல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. அதே மாதிரி விரயங்களும் அதிகமா இருக்கும். அப்ப நம்ம யோசிச்சு சரியான முறையில் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது அப்படிங்கிறது மிக அவசியம். லாபங்கள் கட்டுக்குள் அப்படியே இருக்கும். பெருசா மாறிடவும் இல்லை, வரவும் இல்லைங்கிற மாதிரி ஒரு கட்டுக்குள்ள இருக்கக்கூடியதாக லாபங்கள் இருக்கக்கூடியதாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்கு. 50% சிறப்பானதொரு அமைப்பில் இந்த புத்தாண்டு துளாராசிக்காரங்களுக்கு இருக்கு. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி போயிட்டு இருக்கு. மே மாசம் வரைக்கும் குருவினுடைய நிலை அவ்வளவு சிறப்பானதாக இல்லை என்றாலும் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள், ஒரு குடும்பம் சார்ந்த ஒரு அழுத்தம் இருக்கு. வேலையினால குடும்பத்துல ஒரு பிரச்சனைகள் வருது, வேலைக்கு போறதுனால பிரச்சனைகள் வருதுன்னு இருந்தாலும் வேலையினால் உண்டான லாபங்கள் அப்படிங்கிற விஷயம் ரொம்ப சிறப்பா இருக்கும். தன்னால் ஏதாவது ஒரு பொசிஷன், எனக்கு ஒரு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கல, எனக்கு ஒரு இன்க்ரிமெண்ட் வரலன்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த புத்தாண்டுல அதற்குண்டான வாய்ப்புகள், ஒரு இன்க்ரிமெண்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கக்கூடிய புத்தாண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு இருக்கு. வீடு மனை அமைக்கலாங்களான்னா அமைக்கலாம். ஆனா நீங்க எப்பவுமே பழைய வீட்டை, ஏன்னா சனி உங்களுடைய 4ஆம் இடத்துல 2.5 வருஷத்துக்கு சஞ்சரிக்கிறனால பழைய வீட்டை வாங்கி அதை ரெனோவேஷன் பண்ணினீங்கன்னா சிறப்பானதாக இருக்கும். புதுதாக வீடு அமைக்கிறது அப்படிங்கிறதுல தடைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகள் சார்ந்த விஷயம், இப்ப குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்கிறவங்களுக்கு மே மாசத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக குழந்தை பாக்கியம் சிறப்பானதொரு அமைப்பா இருக்கு. ஏன்னா ராகு கேத்து மாறி இருக்கிறது, சனி இருக்கக்கூடிய பொசிஷன், அடுத்து மாறக்கூடிய குரு பகவானுடைய நிலை, இதெல்லாம் எடுத்து பார்க்கறப்ப ஒரு சிறப்பானதாக லாபங்களை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஆண்டாக, முயற்சிகள் எல்லாம் வெற்றியை தரக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு உங்களுக்கு அமையுங்கிறதுல எள்ளளவும் சந்தேகமே வேண்டாம். சிறப்பான புத்தாண்டை தான் இருக்கு. ஆரோக்கியத்தில் கவனம், பேச்சுல வீரியத்தை குறைச்சிடுங்க. உங்க சைடு நியாயமே உங்களுக்கு சரின்னு இருக்காதீங்க. அதனால சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கலாம். மாணவர்கள் கல்வி கேள்விகளில் நல்லபடியா தான் இருப்பீங்க. பெரிய பிரச்சனைகள் இல்லைன்னாலும் குரு பார்வை அற்ற காலமாக இந்த காலம் இருக்கிறதுனால கொஞ்சம் குரு வழிபாட்டை, முக்கியமா தேர்வு எழுதக்கூடிய மாணவர்கள் குரு வழிபாட்டை அதிகப்படுத்திக்க வேண்டிய காலமாக இந்த 2024ஆம் ஆண்டு கல்வி ஆண்டை கையில எடுத்துக்கணும். 50+25 இருக்கிறதுனால 50% விருச்சிக ராசிக்கு ஒரு சிறப்பானதொரு ஆண்டாக இந்த புத்தாண்டு அமையும். அடுத்தது தனுசு ராசி அன்பர்களுக்கு, தனுசு லக்னத்துல பிறந்தவங்களுக்கும், இதை நீங்க லக்னத்துக்கு எடுத்துக்கலாம், ராசிக்கு எடுத்துக்கலாம். தனுசு ராசிக்கு எப்படி இருக்க போறதுன்னா, ஒரு தொழில் ரீதியான அழுத்தம் அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்டாக தான் இருக்கும். தொழில் அழுத்தம் அப்படிங்கிறது இருக்கும். தொழில் லாபம் சம்பாதிச்சிரோன்னா, வேலையில எனக்கு நல்ல நிலை கிடைச்சிருமானா கண்டிப்பா கிடைச்சிடும். வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு இடமாற்றம் வேணும், தொழில்ல நான் பிரகாசிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, உங்களுடைய வாக்கு வெளியே தெரியணும்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா, அதெல்லாம் நடக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த புத்தாண்டு இருக்கும். வருமானங்கள், இப்ப தொழில் செய்யறவங்களா இருந்தீங்கன்னா நம்மளுடைய தொழிலும் நம்மளுடைய பிஆர்ஓ அப்படிங்கிற கஸ்டமர்ஸ், வாடிக்கையாளர்களுடைய நிலை, இது ரெண்டும் நல்லா இருக்குங்களான்னா நல்லா இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். வீடு மனை வாகனம் சார்ந்த விஷயங்கள் நல்லபடியாகவே இருக்கு. சரிங்களா? அதே போல திருமண யோகத்தையும் தனுசு ராசிக்கு இந்த புத்தாண்டு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வேலை தொழில் ரொம்ப அற்புதமான ஒரு விஷயமாக இருக்கும். மாணவர்கள் கல்வி கேள்விகள் சார்ந்த விஷயங்களில் சிறிது கவனமாக செயல்பட வேண்டும். ஏன்னா மே மாசத்துல குரு மாறுறாரு. குரு மாறுற வரைக்கும் உங்களுக்கு குரு பலன் இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கு. மே மாசத்துக்கு அப்புறம் நல்லா இருக்காதவங்களாம் கல்வி கேள்விகள்லாம் பெருகும். குரு உங்களோட 2ஆம் இடத்தையே பார்க்க போறாரு.
கல்வி கேள்விகளினுடைய விஷயங்கள் பெருகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுலேயும் பயப்பட வேண்டாம். ஒரு சிறப்பானது ஒரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டு தனுசு ராசிக்கு இருக்கும். பொருளாதார மேன்மை உண்டு. ஏதோ ஒரு தேக்கம் இருக்கிற மாதிரி இருக்க, சரியில்லையன்னு யோசிப்போம். சரியாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலையில் தொழில் ரீதியான விஷயங்கள்னால, வேலை வாய்ப்பு ரீதியான விஷயங்கள்னால ஒரு அழுத்தத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் லாபங்களை தரக்கூடியதாக இருக்கும். மூத்த சகோதர உறவு நிலையில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள் அல்லது மூத்த சகோதரத்திற்கு ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கலாம். எடுக்கக்கூடிய காரியங்களில் வெற்றியை அடையக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு தனுசு ராசிக்கு இருக்கு. 50% சிறப்பானதொரு ஆண்டாக இந்த புத்தாண்டை நீங்க பிரிச்சுக்கலாம். குரு மாற்றத்திற்கு பிறகு ஆரோக்கிய ரீதியான விஷயங்களில் கவனம். இந்த புத்தாண்டு உங்களுக்கு இனிய புத்தாண்டாக அமையட்டும். மகர ராசி. மகர ராசி என்பவர்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, வருமானம் சார்ந்த விஷயம் நல்லா இருக்கு. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை தரும். கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், நம்ம ஒரு விஷயத்தை தெரிவிக்கிறோம்னா அந்த விஷயம் நமக்கு லாபகரமாக மாறணுங்கிறது தான் முக்கியம். அப்ப கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் எனக்கு சிறப்பா இருக்குமான்னா ஒரு சிறப்பானதொரு ஆண்டாகவே இந்த புத்தாண்டை நீங்க எடுத்துக்கலாம். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் சிறு சிறு பிரச்சனைகளை கொடுக்கும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றம், இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள், அந்த இடமாற்றத்தின் மூலியமாக ஒரு லாபத்தை உருவாக்கக்கூடிய, இதனால நான் சேர்த்தே வைக்கல இனிமேல் சேர்த்த போறேன்னா அந்த மாதிரியான லாபத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். வீடு மனை கடன் வாங்கி அமைக்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும். அம்மாவோட ஆரோக்கியம் சார்ந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும். உங்க ஆரோக்கியம் சுகம் பெறும். நான் சுகமா இல்லைன்னு நினைச்சுக்கினேன், நீங்க சுகத்தை பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. சுகம் ஆயிடுவீங்க. நோய் தொல்லைகள் இருந்து விடுபடக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்குங்கிறதுல எல்லளவும் சந்தேகமே இல்லை. தொழில் ரீதியான தொழில் அபிவிருத்திக்காக சிறு சிறு கடன்களை உருவாக்கி கொள்வீர்கள், கவனம் தேவை. கணவன் மனைவி உறவு நிலை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பு. தந்தை வழி பாக்கியங்கள் லாபத்தை கொடுக்கும். இத்தனை ஒரு இழுவேல இருந்தது ஒரு விஷயம்னா அந்த விஷயம் உங்களுக்கு அனுகூலமாக லாபகரமானதாக மாறும். தொழில் ரீதியான அலைச்சல்களை, வேலை ரீதியான அலைச்சல்களை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். உங்களுக்கும் கூட வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அழுத்தம் கொடுக்கலாம். ஒரு ப்ரெஷரைஸ்டா இருக்கு, அசிடிட்டி ஃபார்ம் ஆயிருக்கு, கப்புன்னு அடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி வயிறு சம்பந்தமான தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கனால உணவில் கவனம். சரிங்களா? சோ நல்லாதான் இருக்கு இந்த புத்தாண்டு. இந்த மகர ராசி அன்பர்கள், மகர லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 50% நல்லதொரு புத்தாண்டாகவே இருக்கு. 7.5 சனி இருக்கேன்லாம் பயப்படாதீங்க. சனி உங்க ராசிநாதன் 2ல இருக்கார். எத்தனை நாள் ஒரு வருமானத்தை கொடுக்காதவன் தன்னோட மூல திரிகோண வீட்டுல உட்கார்ந்து வருமானம் சார்ந்த விஷயங்களை சிறப்பாக கொடுக்கக்கூடியதா இருப்பார். குரு பார்வையும் உங்க ராசிக்கு மே மாசத்துக்கு அப்புறம் வந்துருது. ஸோ ஆரோக்கிய ரீதியான செயல்பாடுகள் சிறப்பா இருக்கும். தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பா இருக்கும். குருமார்களை சந்திப்பது, குருமார்களினுடைய ஆசீர்வாதம், அதெல்லாம் தானா நடக்கும். நீங்க ஒன்றும் முயற்சி பண்ண வேண்டாம், அதுவா நடக்கக்கூடியதா இருக்கும். லாபங்கள், ஒரு மகிழ்ச்சி பெருகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு மகர ராசிக்கு அமையும். கும்பராசி. கும்பராசிக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா வாக்கினால் லாபம். கும்பராசியில பிறந்த குழந்தைகள், மாணவர்களுக்கு எடுக்கக்கூடிய தேர்வுகளில் சிறப்பானதொரு வெற்றியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். முயற்சி, கம்யூனிகேஷன், நமக்கு தெரிஞ்சவங்க அறிஞ்சவங்க கிட்ட சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து மறையும். மன அழுத்தம் கொஞ்சம் இருக்கும். கணவன் மனைவி உறவு நிலை நல்லா இருக்கு. திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகத்தை அடையக்கூடிய ஆண்டுங்க. அதுல மாற்று கருத்து இல்லை. 8-11ங்கிற காம்பினேஷன்ல உங்களுக்கு இந்த ஆண்டோட பிறப்பு இருக்கிறதுனால திடீர் யோகத்தையோ ஏதோ ஒரு விதத்தில் திடீரோட அதிர்ஷ்டத்தையோ கொடுக்கக்கூடிய ஆண்டாக இந்த புத்தாண்டு கும்பராசிக்கு இருக்கும். மனைவி மூலியமான லாபங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அப்பாவோட ஆரோக்கியம் அல்லது தந்தை வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொஞ்சம் கவனத்துடன் கையாளணும். தொழில்ல முதலீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள ரொம்ப ரொம்ப கவனமா தான் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணணும். அதுல கொஞ்சம் கவனமா இருங்க. தொழில் ரீதியான முன்னேற்றங்கள், வேலைக்கு போறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரமோஷன் கிடைக்கிறது, ஒரு லாபம், இன்கிரிமெண்ட், இது சார்ந்த விஷயங்கள் அனுகூலமாவே இருக்கு. குழந்தை பாக்கியம் ஏற்படுமானா குழந்தை பாக்கியத்தில் ஒரு சிறு தாமதம் ஏற்பட்டு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஆண்டாக
இந்த ஆண்டு இருக்கு. கொஞ்சம் மருத்துவம் பார்த்துக்கணும். சிறு சிறு பரிகாரங்களை கும்பராசியில் பிறந்தவங்க கடைபிடிச்சீங்கன்னா குழந்தை பாக்கியம் அனுகூலமாகக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கு. எந்த இடங்கள் எனக்கு வலுப்படும்னா 8ஆம் இடத்துக்கு குரு பார்வை வர்றதுனால தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வளர்ச்சி பெறக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருது. அதனால அன்வான்டான விஷயங்களில் ஈடுபடுதலை தவிர்த்தல் நலம். தொழில் வேலை ரீதியாக பெரிய முன்னேற்றத்தை இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் கொடுத்தாலுமே விரயங்கள் அதிகமாகும், தேவையற்ற பிரச்சனைகள் அதிகமாகும் சொல்லுது. அதனால ஆரோக்கிய ரீதியாகவும் விரயங்களை கட்டுப்படுத்துவது ரீதியாலும் கவனமா இருக்கணும். கணவன் மனைவி உறவுனால கணவனால மனைவிக்கோ மனைவியால கணவனுக்கோ விரயங்களை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருந்தாலும் இந்த ஆண்டு கும்பராசியை பொறுத்த வரைக்கும் 60% சிறப்பானதொரு ஆண்டாகவே அமையும். மாணவர்களுக்கு நல்லா இருக்கு. குடும்ப இல்லத்தரசிகளை சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கு. ஆனா ஆரோக்கியத்தில் மாத்திரம் கவனமா இருங்க. சரியா? மீனராசி அன்பர்களே, முதல்ல உங்களுக்கு விரயச்சனி குரு பகவான் 2-3க்கு போறார், எப்படி இருக்க போகுதோ அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணங்கள் இருந்தாலும் இந்த புத்தாண்டு அப்படிங்கிறது 50% நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். எங்கெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த வருட ஆரம்பம் அப்படிங்கிறது 2ல் குரு, அவர் இருக்கக்கூடிய அவருடைய பார்வை 6. முதலே கடன் பெருகிட்டு தாங்க இருக்கு. கடன் நிவர்த்தி உண்டா அப்படிங்கிற ஒரு விஷயம். கணவன் மனைவி வேலை சார்ந்து பிரிந்திருந்தவங்கள் ஒன்று கூடக்கூடிய சந்தர்ப்பங்களை கொடுக்குது இந்த புத்தாண்டு அப்படிங்கிறத சொல்லணும். லாபங்கள் வளர்ச்சி பெறுங்க. இத்தனை நாள் கஷ்டப்பட்டுட்டேன், ஏதாவது எனக்கு ஒரு லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக உருவாகும். கூட்டாளிகள் மூலியமான ஒரு மன மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும். அப்பா வழியில் இருக்கக்கூடிய விஷயங்களை வளர்ச்சி பெறக்கூடிய ஆண்டாக இருக்கும். லாபங்கள் மகிழ்ச்சி இதெல்லாம் நிறைந்த ஆண்டாக இருந்தாலுமே உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் கவனம். கணவன் மனைவி உறவனில், ஏன்னா ராகு கேத்துக்கள் உங்க ராசியிலும் 7ஆம் ராசியிலும் செயல்படுறதுனால அந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம். வாக்கில் கவனம். பேசுறதுனால பிரச்சனையை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறது இந்த புத்தாண்டு சொல்லுது. எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றிகரமாகவே இருக்கும். வீடு மனை சார்ந்த விஷயங்கள் பிரச்சனையை தான் தரும். வித்துறணும்னு நினைச்சீங்கனாலும் பிரச்சனையா இருக்கும், வாங்கணும்னு நினைக்கிறதுலையும் பிரச்சனை இருக்கும். ஸோ அதை மாத்திரம் கவனமாக கையாள வேண்டும். வேலையில் உயர் அதிகாரிகளினால் அழுத்தங்கள், தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க, சுய தொழில் பண்றீங்கன்னா கொஞ்சம் கவர்மெண்ட் சார்ந்த அரசு அதிகாரிகளால், அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களினால் சிறு சிறு பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய ஆண்டாக தான் இந்த மீன ராசிக்கு இந்த புத்தாண்டு இருக்கும். என்றாலும் மன மகிழ்ச்சிக்கு குறைவில்லை, சந்தோஷங்களுக்கு குறைவில்லை, கழிப்புகளுக்கு குறைவில்லாத ஆண்டாக தான் இந்த புத்தாண்டு இருக்கு. 50% மீனராசியை பொறுத்த வரைக்கும் சிறப்பான ஆண்டு. ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனமா இருக்கும். சிறுநீரக தொற்று இது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கு. வருமானங்களை சரியான முதலீடாக மாற்றுவதுங்கிறது ரொம்ப முக்கியம். வேலை வாய்ப்பு சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நல்லா இருக்கக்கூடிய ஆண்டாகவே இந்த புத்தாண்டு உங்களுக்கு எல்லோருக்கும் இருக்கு. எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளாலும் என்னுடைய மானசீக குரு மந்த்ராலய மகான் கல்பவருஷ காமதேனு குரு ராகவேந்திரருடைய அருளாலும் உங்கள் அனைவருக்கும் இந்த புத்தாண்டு நல்லதொரு ஆண்டாக, நல்லதொரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஆண்டாக அமையட்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்து நமது சேனல் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை இனிய ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.